அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் சாதம் மீந்து போச்சுன்னா வடகம் செய்வோம், இல்லைன்னா புளி ஊற்றி வச்சு புளி சாதம் செய்வோம். இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீந்து போன சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. கூட 3/4 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்திக்கலாம். நீங்கள் வெள்ளை ரவை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை ரவை கூட எடுத்துக்கலாம். கோதுமை ரவை எடுத்திங்கன்னா தயிரோட குவான்டிட்டியை 1/2 கப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கோதுமை ரவை பெருவட்டாக இருக்கும், ஊறி வரணும் தயிரில். அதனால் தயிர் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 1 கப்புக்கு 3/4 கப் தயிர் பத்தலைன்னா கூட நீங்கள் 1 கப் அளவு கூட தயிர் விட்டுக்கலாம். தயிர் அதிகமாக விடும்போது நல்லா ரவை ஊறி வரும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம், அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா ஊறி வந்துருச்சு. சாதத்தில் இருக்க ஈரப்பதமும் தயிரில் இருக்க ஈரப்பதத்துலேயும் ரவை நல்லா ஊறி வந்திருக்குங்க. இந்த மாதிரி கலந்து விட்டு பாருங்கள். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்கும்போது தயிர் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் கூட நீங்கள் தயிர் கலந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். தயிர் அதிகமானால் தோசை நல்லா தான் வருங்க. அது தயிர் அதிகமாகிடுச்சுன்னா தோசை வராதோன்னு நினைக்க வேண்டாம். ஊற வச்சுருக்க சாதத்தையும் ரவையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவை நல்லா ஊறி வந்ததுன்னா அரைச்சா நமக்கு தருதருன்னு இல்லாமல் மாவு நல்லா நைஸாகவே வரும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் இருக்க மாவில் லேசாக தண்ணி விட்டு கலந்து நீங்கள் அதை எடுத்து இது கூட கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தோசை மாவு இப்போ பதம் திக்காக இருக்குது. இது அப்படியே தோசை ஊற்ற முடியாது. எப்படி இருந்தாலும் தண்ணி கரைச்சி தான் நம்ம தோசை ஊற்றணும். அதனால் மிக்ஸி ஜார் ரின்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு, மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம யூஸ்வலாக செய்கிற அரிசி தோசை மாதிரி வராதுங்க. ஆனால் கோதுமை தோசை மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும். ரொம்ப மொறுமொறுன்னு வராது, கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும் இந்த தோசை. இந்த மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு கூட மறுபடியும் தோசை சுடலாம், இல்லைன்னா உடனே கூட தோசை சுட்டுக்கலாம். இது மாதிரி கல் நல்லா சூடானதுக்கப்புறமா மாவு விட்டு தோசை எப்பவும் போல் தோசை சுட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே மாவு வார்க்கறதுக்கு வருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி அரிசி தோசை அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரலினாலும் ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இருக்காது. சாப்பாடு அதிகமாக இருந்தால் நம்ம வடகம் போடலாம், இல்லைன்னா புளி ஊற்றி வச்சு புளி சாதம் செய்யலாம். கம்மியான சாதம் மீந்து போச்சு, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை செய்யலாங்க. ஃபுட் வேஸ்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நமக்கு வீட்டில் மாவு இல்லைன்னாலும் டக்குன்னு இந்த மாதிரி ரவையும் தயிரும் இருந்ததுன்னா சாதத்தில் 2 ஊற வச்சு அரைச்சி நீங்கள் தோசை செய்யலாம். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபியை, ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். நீங்களும் வீட்டில் மாவு இல்லைன்னா இந்த இன்ஸ்டன்ட் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு குவிக் ரெசிபியாக இது இருக்கும். தேங்க்யூ.